அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிர்வாகம் மது பிரியர்களின் வசதிக்காக வீட்டில் இருந்தவாறே இணையதளம் வழியாக மது வகைகளை முன்பதிவு செய்து நேரடியாக கடைகளுக்கு சென்று பெற்றுக்கொள்ளும் வசதியை செயல்படுத்தியுள்ளது. நாம் வீட்டில் இருந்தவாறு இணையதளம் வழியாக எவ்வாறு மது வகைகளை முன்பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மது பிரியர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் நிர்வாகம் மது வகைகளை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. அதற்காக புதிதாக இணையதளம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் மது பிரியர்களுக்காக பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் என்னென்ன மது வகைகள் உள்ளது என்பதை தேர்வு செய்து முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மட்டுமல்லாமல் அவைகளின் விலை பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. கடை குறித்த புகார்கள் ஏதாவது இருந்தால் அதை தெரிவிப்பதற்கான வசதியும் இந்த இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் மது வகைகளை உங்கள் வீட்டில் இருந்தவரை முன்பதிவு செய்வதற்காக நீங்க கூகுள்ல போயிட்டு டாஸ்மாக் அப்படின்னு செர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். பழைய வெப்சைட், அதாவது www.dasmak.co.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். இது டாஸ்மாக் நிர்வாகத்தின் பழைய இணையதளம் ஆகும். தற்பொழுது இந்த இணையதளம் புதிய முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாங்க. பழைய முகவரி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, புதிய முகவரி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமேட்டிக்காவே இந்த இணையதளம் புதிய முகவரிக்கு மாற்றம் செய்யப்படும். இதுதான் அந்த புதிய இணையதளம் www.dasmak.tn.gov.in. ஆட்டோமேட்டிக்காவே இந்த பேஜ்ல வந்துடும். இந்த பேஜை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்ல உங்கள் இருப்பிடத்தை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்க கணினி அல்லது மொபைல் வழியாக நீங்கள் முன்பதிவு செய்யறதாக இருந்தால் உங்கள் டிவைஸில் லொகேஷன் ஆன் பண்ணி இருக்க வேண்டும். லொகேஷன் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி கடை கண்டுபிடிப்பு மற்றும் இருப்பு விவரங்கள் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல உங்க மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் உங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள அல்லது உங்களுக்கு விருப்பமான கடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது இந்த மேப்ல கீழே கொடுத்திருப்பாங்க, லொகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது கரண்ட் லொகேஷன் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது தற்போதைய இருப்பிடம் இந்த திரையில் காண்பிக்கப்படும். அதன் அருகாமையில் உள்ள டாஸ்மாக் கடைகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே கொடுத்திருக்காங்க 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்தெந்த கடைகள் உள்ளது, 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 10 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு அருகாமையில் உள்ள கடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க தேர்ந்தெடுத்தீர்களோ அந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள கடைகளின் விவரங்கள் காண்பிக்கப்படும். இந்த மாதிரி மேப்ல காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள கடையை நீங்கள் கிளிக் செய்து இருப்பு வகைகளை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கடையின் இருப்பு விவரங்கள் இங்கே காண்பிக்கப்படும். மது வகைகள் கொடுத்திருப்பாங்க. அனைத்தும் பிராந்தி, விஸ்கி, வாட்கா, பீர், ஒயின், ரம், ஜின் அந்த மாதிரி என்னென்ன வகைகள் உள்ளதோ அதை இங்க கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான வகையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிராண்ட் நேம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். பொருளின் பெயர், மது வகை, அரசு சில்லறை விலை, கிடைக்கும் இருப்பு, அதாவது அந்த கடைகளில் உள்ள மொத்த இருப்பு எல்லாமே இங்க காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான வகையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். விலை கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு சில்லறை விலை எவ்வளவு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. 150 மில்லி எவ்வளவு, 750 மில்லி எவ்வளவு, 650 மில்லி எவ்வளவு அப்படிங்கிற அனைத்து வகைகளின் விலைப்பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு விருப்பமானதை நீங்க தேர்ந்தெடுத்து கார்டில் சேர்க்க அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஐட்டம் உங்கள் கார்டில் சேர்க்கப்படும். நம்பர் கேட்டிருப்பாங்க, எவ்வளவு நம்பர் வேணும் அப்படிங்கறத நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நம்பர் அப்படிங்கிறது அதற்கேற்றவாறு இங்க கூட்டத்தொகை காண்பிக்கப்படும். அடுத்ததாக உங்களோட வகையை நீங்கள் தேர்ந்தெடுத்து முடித்த பிறகு செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செக் அவுட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே எத்தனை நம்பர் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் காணிக்கும். அப்புறமா நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய பிராண்ட் நேம் இங்கே கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு எம்எல், அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. மொத்த அளவு, கூட்டுத்தொகை, அதன் பிறகு பாட்டில் மீல் கொள்முதல் தொகை திரும்ப பெறக்கூடியது 10 ரூபாய் அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த தொகை நீங்கள் பாட்டிலை திருப்பி கொடுத்தால் உங்களுக்கு 10 ரூபாய் திரும்ப வழங்கப்படும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அடிஷனலா இங்க ஆட் பண்ணிருக்காங்க. மொத்த அமௌண்ட் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நீங்க பேமெண்ட் பண்றதுக்காக தொடர்பு தகவல் கேட்டிருக்காங்க. முழு பெயர், அப்புறமா மொபைல் எண், மின்னஞ்சல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனல் தான். மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதுமானது. உங்க பேர் இங்க என்டர் பண்ணி 10 இலக்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி அனுப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ண உடனே ஓடிபி சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. அதன் பிறகு பேமெண்ட் பண்றதுக்காக இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓபன் ஆகும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் ஆன்லைன் ரிசர்வேஷன் அண்ட் ஆர்வி ஷாப் கலெக்ஷன். இதுல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏஜ் லிமிட் அண்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். முக்கியமாக 21 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு செய்தாலும் கடைகளில் இருந்து பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். சந்தேகங்கள் இருந்தால் கடை நிர்வாகிகள் உங்களிடத்தில் வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் ஐடி அல்லது டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி போன்ற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பதற்கான வாய்ப்பு உள்ளது.
தேவைப்பட்டால் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் முன்பதிவு செய்த அதே நாளில் ஆர்வி ஷாப்பில் இருந்து உங்களுக்கான பொருட்களை கலெக்ட் செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் டோர் டெலிவரி கிடையாது. டிடக்ஷன் பெனாலிட்டி ஆஃப் ₹10 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் முன்பதிவு செய்த அதே நாளில் பொருளை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடுத்த நாளில் ₹10 பிடித்தம் செய்யப்பட்டு மீதி தொகையானது உங்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ப்ராடக்ட் அன்அவைலபிலிட்டி அண்ட் சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் முன்பதிவு செய்த பொருள் ஒருவேளை நீங்கள் கலெக்ஷனுக்காக செல்லும் போது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பதிலாக மாற்று பொருள் கிடைக்கும், அல்லது மாற்று பொருள் தேவையில்லை என்றால் உங்களுக்கான முழு தொகையும் உங்களது வங்கி கணக்கில் ரீஃபண்ட் செய்யப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அக்ரி அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு பணம் செலுத்த தொடரவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு QR கோட் ஒன்று ஜெனரேட் ஆகும். பரிவர்த்தனை குறிப்பு எண் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மொபைலில் ஏதேனும் UPI ஆப்பை திறந்து இந்த குறியீட்டை ஸ்கேன் செய்து உங்களுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். பணம் செலுத்தியதை உறுதிப்படுத்த காத்திருக்கிறது. அதாவது இங்க டைம் ஓடிட்டு இருக்கு. இந்த டைமுக்குள்ளாடி உங்களோட பேமெண்ட்டை நீங்க செய்து முடிக்க வேண்டும். கட்டணம் செலுத்தியது உறுதியான பிறகு கட்டணம் வெற்றிகரமானது, உங்கள் ஆர்டர் உறுதி செய்யப்பட்டது, எடுத்து செல்ல தயார், அந்த மாதிரி ஒரு ஒப்புதல் ரசீது உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். டிஜிட்டல் ரசீது, ஒப்புதல் ரசீது கொடுத்திருக்காங்க. ஆர்டர் செய்த நேரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒப்புதல் எண், பரிவர்த்தனை ID, கட்டண நேரம் மற்றும் தேதி, விண்ணப்பதாரர் பெயர், கட்டண தொகை, கட்டண நிலை சக்சஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கடை முகவரி, நீங்கள் முன்பதிவு செய்த பிராண்ட் நேம், அளவு, எண்ணிக்கை, சில்லறை விலை, கூட்டத்தொகை, மொத்த விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமா ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. கடையில் இருந்து ஒரு பாட்டில் பெறப்பட்டவுடன் அதை திரும்ப கொடுக்கவோ பணத்தை திரும்ப பெறவோ முடியாது. அசலில் வாங்கிய பாட்டில்களுக்கு மட்டுமே மீள் கொள்முதல் தொகை திரும்ப செலுத்தப்படும். இது கணினி உருவாக்கிய ஆவணம், கையொப்பம் தேவையில்லை. விரைவான எடுப்புக்கு கவுண்டரில் QR குறியீட்டை காட்டவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ரசீதை பதிவிறக்கம் செய்வதற்காக ரசீதை பதிவிறக்கம் செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி உங்க ஒப்புதல் ரசீதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஒப்புதல் ரசீதை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கடையில் காண்பித்தால் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுக்கான பொருள் வழங்கப்படும். இவ்வாறு தமிழ்நாடு வாணிப கழகம், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் டாஸ்மாக் இணையதளத்தில் உங்களுக்கான மது வகைகளை நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு கடைக்கு நேரடியாக சென்று பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்தில் இன்னும் பல வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே வந்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர், உங்களுக்கு ஏதாவது புகார்கள் இருந்தால் அதை தெரிவிப்பதற்காக டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தெரிவிக்கலாம். இந்த டோல் ஃப்ரீ நம்பரிலும் அழைத்து உங்களுக்கான புகார்களை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த மெனுவிலேயே இங்க MRP லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் உள்ள அனைத்து மதுபான வகைகளின் விலைப்பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன பிராண்ட் இருக்கு, அதனோட சப்ளையர் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது. அளவு, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான வகைகளை நீங்கள் வாங்கி செல்லலாம். அதன் பிறகு கிரீவன்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது புகார்களை தெரிவிப்பதற்காக ஒரு வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. பொது புகார் நிவர்த்தி, நாங்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையான பொது சேவைக்கு உறுதி பூண்டுள்ளோம். சிக்கல்களை புகார் அளிக்க, தகவல் அறியும் உரிமை கோரிக்கைகளை தாக்கல் செய்ய அல்லது எங்கள் ஆதரவு குழுக்களை தொடர்பு கொள்ள கீழே உள்ள வழிமுறைகளை பயன்படுத்தவும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இலவச ஆதரவு தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க, வாட்ஸ்அப் எண் கொடுத்திருக்காங்க. நேரடியாகவும் புகாரை சமர்ப்பிக்கலாம். கீழே உள்ள படிவத்தை நிரப்பவும். நட்சத்திர குறியீடு கொண்ட புலன்கள் கட்டாயம். உங்க பெயர், கைபேசி எண் என்டர் பண்ணி OTP சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி அதன் பிறகு புகார் வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும். புகார் வகை பாத்தீங்கன்னா அதிகபட்ச சில்லறை விலை மீறல், பொருள் தரம், ஊழியர் நடத்தை, பில்லிங் மற்றும் கட்டணம், இருப்பு கிடைக்கும் தன்மை, சுகாதாரம் மற்றும் தூய்மை, பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு, சட்டவிரோத செயல்பாடுகள், கடை உள்கட்டமைப்பு அப்படிங்கிற வகைகள் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து விரிவான விளக்கம், அந்த புகார் குறித்த விரிவான விளக்கத்தை இங்க எழுதி, ஆதார ஆவணம் ஏதாவது இருந்தால் அதையும் PDF அல்லது JPG அல்லது PNG ஃபார்மேட்ல 5 MB சைஸ்ல இங்க நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறமா புகாரை சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்க புகாரை சமர்ப்பிக்கலாம். ஆகவே மதுப்பிரியர்கள் கடைகளுக்கு சென்று வரிசையில் நிற்காமல் உங்கள் வீட்டில் இருந்தவாறே உங்களுக்கு விரும்பிய மது வகைகளை உங்கள் விரும்பிய கட்டணத்தில் தேர்வு செய்து முன்பதிவு செய்து நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு மாநில வாணிப கழகம், அதாவது டாஸ்மாக் நிர்வாகம் இந்த வசதியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே மதுப்பிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.